ஹே ஹலோ மேட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க எல்லாருக்கும் இந்த உலகத்துல ரொம்ப நாள் ஆரோக்கியமா இளமையோட நீண்ட நாள் வாழணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி எங்களோட சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள், நாங்கள் ஊழல்ல இருக்கிற பொல்யூஷன், இதெல்லாம் எங்களோட ஒரு மனிதன் ஆயுட்காலத்தை கிட்டத்தட்ட 70 இயர்ஸாக குறைச்சிருக்கு. பட் எல்லாரும் கனவு காணும் ஒரு 150 வயசு மட்டும் இளமையா யங்கா ஓடி திரிஞ்சு ஆடிப்பாடி விளையாடினா எப்படி இருக்கும்னு. பட் எங்களால் அப்படி வாழ முடியாது. ஏன்னா அப்படி ஒரு இசைவாக்கத்துக்கு நாங்கள் உள்ளாகிட்டோம். பட் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல 90 வயசுல ஒரு பெண் கர்ப்பம் தரிப்பாங்க. 80 வயசு மட்டும் அவங்களோட இளமை மாறாம அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா 20-25 வயசு மாதிரி தெரியும். அவங்களுக்கு இது வரைக்கும் கேன்சர் வந்தது இல்லை, எந்த விதமான ஒரு கொடிய நோயும் தாக்கினது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற கிலிட் பலிசிஸ்தான் சொல்லி ஒரு இடத்துல தான் இருக்கு இந்த இடம். எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹிமாலயாவுக்கு கீழே இந்தியாவும் பாகிஸ்தானும் போர்டர் அந்த இடத்துல சந்திக்குது. ஸோ அது ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல இருக்கிற ஒரு பழங்குடியினர் 2 பேர் தான் ஹன்சான்னு சொல்லப்படுற ஒரு பழங்குடி இனத்தவர்கள். இது ஒரு டூரிஸ்ட் பள்ளத்தாக்கு. இங்க இருக்கிற பள்ளத்தாக்குன்ற அழகை பார்க்கறதுக்கு உலகத்துல இருக்கிற எல்லாரும் இங்க வருவாங்க. பட் இங்க இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா, இங்க இருக்கிற மக்களுக்கு வயசு போறது தெரியாது. ஒரு 80 வயசு பாட்டியை பார்த்தாலும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசு இளம் பெண் மாதிரி தான் தெரிவாங்க. இங்க இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப வலிமையானவங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் மட்டும் அவங்களால வாழ முடியும்ன்றது ஆராய்ச்சியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சமூகத்துல இருக்கிற மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல மாட்டாங்க. சராசரியா ஒரு ஆயுட்காலத்தை எடுத்துக்கொண்டா ஒரு 120 வருஷம் மட்டும் வாழுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, உலகத்துல இருக்க அழகான பெண்கள்ல இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் தான் ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு ஒரு கணக்கெடுப்புல சொல்லி கொண்டிருக்காங்க. இவங்க ஏன் இப்படி அழகாவும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க என்பதற்கான ஒரு காரணம் என்னன்னா, இமயமலையில இருந்து பனிக்கட்டிகள் உருகி வர தண்ணியை தான் அவங்க குடிப்பாங்க. ஸோ அதுல நிறைய புரதச்சத்துக்களும் நிறைய மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மனிதனுடைய உடம்பை இளமையா வைத்துக் கொள்வதற்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில கிடைக்குதா ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட தண்ணியில அவங்க குளிச்சு குடிக்கிறதால அவங்களோட ஆரோக்கியம் மெயின்டைன் ஆகிக்கொண்டிருக்கு. அதோட அவங்களோட சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள், அவங்க சாப்பிட்றது எப்படின்னா மோஸ்ட்லி வெஜிடபிள் தான் சாப்பிடுவாங்க. வெஜிடபிளும் அவங்களோட சாப்பாடுல முக்கியமா தேனை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹெல்த்தியான சாப்பாட்டு பழக்க வழக்கத்தை, ஒரு ஆரோக்கியமான குடிநீரையும் குடிக்கிறதால இவங்களோட ஆயுட்காலம் நீண்டு கொண்டே போகுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் குடிக்கிற தண்ணியில நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கு. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா சிக்கன், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கெமிக்கலால ஆட் பண்ணி தான் எங்களுக்கு வருது. நீங்கள் மார்க்கெட்ல போய் வாங்கினாலும் சரி, இல்லை பக்கத்தில் கடையில் வாங்கினாலும் சரி, எல்லாத்துலேயுமே கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதால மனிதனுடைய ஆயுட்காலம் குறைஞ்சு கொண்டே போகுது. பட் இவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதோட எந்த விதமான நச்சுத்தன்மையான பொருட்களும் அவங்களோட சாப்பாடுல இல்லை. அதனால இவங்களோட ஆயுட்காலம் அதிகமாகி கொண்டே போகுது. இவங்களோட மொழி புருஷாகின்னு சொல்ற ஒரு மொழி, பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு மொழி. இங்க கிட்டத்தட்ட ஒரு 87,000க்கும் அதிகமான மக்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. 80,000 to 87,000 மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க பின்பற்ற மதம் இஸ்லாம் மதம். இவங்க காலம் 4 மணிக்கே எழும்பிடுவாங்களாம். காலம் 4 மணிக்கு எழும்பி கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் மட்டும் வாக்கிங் போவாங்க. ஸோ இவங்களோட உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் இவங்களோட அன்றாட நடவடிக்கைகளா இருக்கிற இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு அட்வான்டேஜா இருக்குவாங்க. இவங்க இறைச்சியும் சாப்பிடுவாங்க. பட் மிக குறைந்த அளவுல தான் இறைச்சி சாப்பிடுவாங்க. இந்த பள்ளத்தாக்கை பத்தி புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. த ஹெல்த்தி ஹன்சாஸ் சொல்லி, மற்றது இன்னொரு புத்தகம் இருக்கு, த லாஸ்ட் கிங்டம் ஆஃப் த ஹிமாலயாஸ் சொல்லி. இப்படிப்பட்ட நிறைய பல புத்தகங்கள்ல இந்த பழங்குடியினர்கள், இந்த பள்ளத்தாக்கு, இதுகளை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது முக்கியமா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா தான் இப்ப பாகிஸ்தான் வச்சு கொண்டு வராங்க. ஏன்னா அங்க அழகான கிறிஸ்டல் கிளியரான தண்ணி, உலகத்திலேயே உயரமான லேக் இருக்காங்க. வெக்கேஷன் போறதுக்கான பெஸ்ட் லொகேஷன் இந்த ஹன்சா வேலிஸ் தான். கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் போய் பார்த்துட்டு அங்க இருக்கிற அழகா ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறமா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்க வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களை போட்டிங்கன்னா அதை பற்றின வீடியோக்கள் நான் மேலும் உங்களுக்கு தர ஆர்வமா இருக்கிறேன். நீங்க போடுற ஒவ்வொரு லைக்ஸ், கமெண்ட்ஸ் தான் மேலும் மோட்டிவேஷனலா இருக்கு நிறைய வீடியோக்கள் பண்றதுக்கு. நன்றி.